எக்ஸல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் ப்ராடக்ட்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. இப்போ இந்த கேமரா ஆப்ஷன் பத்தி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட் அப்படி செலக்ட் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே அந்த ஸ்னாப்ஷாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இங்க கிளிக் பண்றோம். பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்னாப்ஷாட் இமேஜ் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போயிட்டு ஏதாவது சேஞ்ச் பண்றோம்னா சர்ச் ப்ராடக்ட் பதிலாக சர்ச் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் இங்கேயும் இருக்கும். சர்ச் ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட்ஸ்ன்றதே ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணிட்டு பென்டர் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா சர்ச்ன்றது மட்டும் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ F2 கொடுத்து எடிட்ல போயிட்டு சர்ச் ப்ராடக்ட்ன்றதே கொடுக்குறேன். மறுபடியும் கொடுத்துட்டு பென்டர் கொடுக்குறேன். அந்த சேஞ்சஸ் இங்க கொடுத்த சேஞ்சஸ் இங்கேயும் அப்பியர் ஆயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து கலர் சேஞ்ச் பண்றோம்னா கலர் சேஞ்ச் பண்றேன். அந்த கலர் அங்கேயும் சேஞ்சஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கலர் வைக்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த கலர் இங்க கலர் மாத்தினா இங்கேயும் வந்து அப்படியே அப்டேட் ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து இப்போ டபுள் கிளிக் பண்ணோம்னா கரெக்டா எந்த ரேஞ்சுன்றதை அந்த ரேஞ்சுன்றதை காமிக்குது. இப்போ டபுள் கிளிக் பண்றேன். கரெக்டா அந்த எந்த ரேஞ்சுன்றதை மேல காமிக்குது. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு இப்போ நியூ ஷீட்ல போயிட்டு இங்க கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்றோம். அந்த இமேஜை பேஸ்ட் பண்ண உடனே அது சரியா வரல. அது எப்படி வர வைக்கிறதுனா ஈக்குவல் டுக்கு அப்புறம் அந்த ஒர்க் ஷீட்டோட நேம் கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க் கொடுத்துட்டு ஒர்க் ஷீட்டோட நேம் அது பக்கத்துல வந்து எக்ஸ்கிளமேஷன் மார்க் கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா கரெக்டா அந்த இமேஜ்ல அந்த இது டிஸ்பிளே ஆகுது. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ரிமூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்போ ரிமூவ் பண்றேன், சரியா வராது. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுக்குறேன், சரியா வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஈக்குவல் டுக்கு அப்புறம் ஃபார்முலா பார்ல அந்த ஒர்க் ஷீட்டோட நேம் கொடுத்துட்டு எக்ஸ்கிளமேஷன் மார்க் கொடுக்குறோம். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டா டிஸ்பிளே ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம கேமரால 3 பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். அடுத்த வீடியோஸ்ல நியூ கண்டென்ட் அப்லோட் பண்றேன்.